ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரேண்டம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, realme C12 and C15 அப்படின்ற ரெண்டு மாடலையும் இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கூட ஒரு ரெண்டு பொருளையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டும் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அந்த ரெண்டு மொபைலோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். realme C12 and C15 இந்த ரெண்டுத்தை பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி இந்த சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். C12 and C15 ரெண்டு மாடல்லையும் நமக்கு 6.52 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு மொபைலையும் நமக்கு 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு மொபைலையும் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் மைக்ரோ USB போட்டு தான் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி பார்த்திங்கன்னா ரெண்டு மொபைலையும் நமக்கு 13 மெகாபிக்சலுக்கான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி பார்த்திங்கன்னா நமக்கு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ரெட்ரோ சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, C15 நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த அல்ட்ரா வைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைடில் நமக்கு இமேஜஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே ஒரு குவாலிட்டியில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். C15 பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டைப் சி போர்ட் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே சப்போர்ட் இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயேவும் நமக்கு சார்ஜர் 18 வாட் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா 6000 mAh பேட்டரின்றது சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் போட்டால் ரொம்பவே லேட்டாக சார்ஜ் ஏறும் நார்மல் 10 வாட் சார்ஜரில். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 18 வாட் சார்ஜர் அப்படின்றது கொஞ்சம் டபுள் ஸ்பீடில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ரெண்டு மொபைலையும் பார்த்திங்கன்னா ஒரே சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G35 அப்படின்ற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஏன்னா இது வந்து கேமிங் ஃபோன் கிடையாது. பட் இருந்தாலும் ஆவரேஜ் டெய்லி யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மினிமல் கேமிங், அடிக்கடி கேம் ஆடாமல் எப்போனா ஒரு தடவை கேம் ஆடுற மாதிரி ஒரு நீங்கள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கலாம். ரியல்மியுடைய C12 and C15 இந்த ரெண்டு மொபைலுக்கான ப்ரைஸையும் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் C12 பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே வேரியண்ட்டில் தான் வருது. 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரே வேரியண்ட்டில் தான் வருது. அண்ட் அதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 8999 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. C15 பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3GB RAM வேரியண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 9999 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000. இந்த 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 10,999 rupeesக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு மொபைலும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு 1000 rupees கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இவங்க இந்த மாடலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எடுத்துன்னு வரத்துக்கு ஒரே ஃபோனாகவே லான்ச் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். C15 அப்படின்ற ஒரே மாடலில் எடுத்துகிட்டு வந்து போயிருக்கலாம். தேவையில்லாமல் C12 அப்படின்னு இன்னொரு மாடலும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. கூட ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொன்னேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ரியல்மி பட்ஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரியல்மியோடைய டிஷர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஷர்ட் முதல்ல பார்த்துலாம். இது பார்த்திங்கன்னா டேர் டு பி டிசைன் அப்படின்னு வரும். 1000 rupeesன்னு சொல்கிறாங்க. 1000 rupeesக்கு இந்த டிஷர்ட்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ரியல்மி பட்ஸ் கிளாசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். 400 rupeesக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காது வலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் காது வலிக்கும். சில பேருக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனில் வரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.